இது Thursday நைட். ஸோ இன்றைக்கி ஹோல் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க்லேயே போயிடுச்சு. ஃபைனலாக ஒரு வழியாக கிச்சன்லேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. நாங்கள் வாஷிங் மிஷின் வந்துட்டு கிச்சனில் தான் வச்சுருக்கோம். பிகாஸ் எங்களுக்கு ப்ரொவிஷன் அங்கே தான் இருக்குது. பட் இன்னும் இந்த கம்ப்யூட்டர் டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணலை. கம்ப்யூட்டரை தவிர எல்லாமே அதில் இருக்குது. கபோர்டுமே எல்லாம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து மடித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ எதுக்காக இன்றைக்கி ஹோல் டே இவ்வளோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். ஸோ டெலிவரி முடிச்சுட்டு தான் அகைன் பெங்களூர் வருவோம். அதனால தான் நைட்டுக்கு சிம்பிளாக உப்புமா தான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஹோல் டே ஒர்க் இருந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் சிம்பிளாக உப்புமா தான் பண்ணியிருந்தேன். க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ நாங்கள் 2 பேருமே தான் கிளம்புறோம். அவங்களுக்கு எப்போ ஆஃபீஸில் மீட்டிங் இருக்குது வர சொல்கிறாங்களோ அப்போ வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் டே இது ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ. நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக ட்ரெயினில் செட்டில் ஆயாச்சு. லீவ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ஸோ நாங்கள் ட்ரெயினில் வந்துட்டு டீ வாங்கி குடிச்சிருந்தோம். மசாலா டீ நல்லா இருந்தது. கிளைமேட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அண்ட் வாஷ்ரூமே வந்து எல்லாமே வந்துட்டு ரொம்ப நீட்டாக இருந்தது. எனக்கு வந்து பஸ் ட்ராவலை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ட்ராவல் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. பிகாஸ் வாஷ்ரூம் எல்லாமே நீட்டாக இருந்தது. சீட்டிங் எல்லாமே எனக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. அண்ட் மெயினாக வந்து ட்ராவலிங் டைம் வந்துட்டு எனக்கு ஜஸ்ட் 3 ஹவர்ஸ் தான் ஆச்சு. பஸ்ஸில் போனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி ஃபீலாக இருந்தது. ஸோ 3 ஹவர்ஸுன்றதுனால எனக்கு பேக் பெயினும் அவ்வளோவா இல்லை. ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது.